ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கண்டென்ட். என்ன கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால 2 நாட்களா பயங்கர வைரலா சர்ச்சையா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலா பத்தி பயங்கரமான அவதூறுகள் ஒரு பக்கமும், இல்ல அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு மாறி மாறி பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த உமாபதி அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆள் உண்டுல்ல, அந்த ஆள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அவர் தான் இதை ஆரம்பிச்சு விட்டதே. என்ன சொல்றேன்னா, கேபிஒய் பாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச குற்றவாளி, ஒரு தேச விரோதியெல்லாம் இப்படி வளர விடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர போய் கதறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு, அதாவது கேபிஓ போல சம்பந்தப்பட்ட இந்த காமெடி நடிகர்ல உள்ளவங்க, சில நடிகர், சின்ன சின்ன நடிகர்கள் இவங்கலாம் பாத்தீங்கன்னா, என்னையா நீங்க தானும் படுக்க மாட்டீங்க, தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரி நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க, உதவி பண்ண வர ஒரு பையனையும் இவ்வளவு அவதூறு பண்ணி விமர்சனம் பண்றீங்களே, ஏன் இந்த வக்கனையான கேள்விகளை என்னைக்காவது கொள்ள கும்பல் பயங்கரமா லஞ்சம் வாங்குற, ஊழல் வாங்குற அரசியல்வாதிகளை பத்தி கேட்டிருக்கீங்களா? அவங்கள பத்தி எல்லாம் கேட்க உங்களுக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது, அவங்க எல்லாம் திருப்பி அடிப்பான்ல. இந்த மாதிரி பாவப்பட்ட பையனா அவனை எகிரி அடிக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேபிஓ பழக்க ஆதரவா வராங்க. சோ இதுல நம்ம என்ன இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசுறத பாருங்களேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. அதாவது கேபிஓ பாலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு. நமக்கு ஆரம்பத்துல அவரை பார்க்கும்போது நாம இப்படி, அதாவது எப்பவுமே நாம வந்து ஒரு உதவி பண்ணும்போது நம்மளுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீ தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அது மனசுனா இருந்தா இயல்பா அந்த எண்ணம் அப்படிதான் இருக்கும். தனக்குன்னு கொஞ்சம் அது சேஃப்டி பண்ணிட்டு தான் உதவியா பண்ணுவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க. ஆனா கேபிஓ பாலா பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே வைக்காம தான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாருமே ரீசெண்டா பெருமை சொன்னாங்க. நம்ம ஆரம்பத்துல நமக்கு பார்க்கும்போது அது உதவிகள் பண்ணும்போது ரொம்ப நல்லதா தெரிஞ்சு. சோ நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சு. எப்படி, அதாவது தனக்குன்னு எதுவுமே வைக்காம இவர் இவ்வளவுக்குள்ள செலவு பண்ணிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன டவுட்டுகள் தான். நான் வந்து அந்த உமாபதி மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேச விரோதி, வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச குச்சாலி அந்த மாதிரி தான் சித்தரிக்கிறதுன்னு நான் நினைக்கல. அந்த ஆளு எப்பவுமே இப்படிதான் விட்டா விட்டுட்டு இருப்பாரு. அந்த ஆள் தான் உமாபதி நமக்கு தெரியுமே. அதாவது பாத்தீங்கன்னா அவரு யார் கைக்குள்ளே செயல்படுறாரு, எல்லாத்துக்கும் எதிராக எப்படி செயல்படுவாரு எல்லாமே நமக்கு தெரியும். அதனால அந்த ஆள் பேச்சை வச்சு நான் பேச வரல. பொதுவா நீங்க வந்து நல்லது பண்றது நல்ல விஷயம் தான். அதாவது ஏன் வந்து சில பேர் கேட்பாங்க, ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாலா வந்து நல்லதான் பண்றாரு, ஆனா அதையே வீடியோவா எடுத்து வெளியிடுறாரு. இப்போ நிறைய பேர் எவ்வளவு நல்லது பண்றாங்க, ஆனா இப்பெல்லாம் வீடியோ எடுத்து வெளியிட மாட்டாங்க. வீடியோ எடுத்து வெளியிட்டாலே நீ அதை பிசினஸ் தான் ஆக்குற, ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீ காரியம் சாதிக்க பாக்குற, அதான உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில இடங்கள்ல பார்க்கும்போது அப்படி ஒருத்தர் நல்லது பண்றத 4 பேர் பார்க்கும்போது அவங்களும் அந்த மாதிரி நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் வந்து, சோ அதனால ஒரு 4 நல்லது நடந்தா நல்லது தானே. அதாவது நம்ம ஏதோ ஒண்ணு 4 பேருக்கு நல்லதுன்னா எல்லாமே நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வீடியோ எடுத்து போடுறத பெருசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்க தேவையில்ல. ஆனா தொடர்ந்து குறுகிய காலத்துல நீங்க கேபிஓ பாலாவை பாத்தீங்கன்னு ஒரு அபரிதமான வளர்ச்சி. அதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிளான்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. அதை இன்னைக்கு எல்லாருமே எடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு அது தோண ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியல. அதை நீங்க நல்லா பாருங்க. எந்தெந்த சந்தர்ப்பத்துல எனக்கு அப்படி தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவரு லாரன்ஸ் இருக்காருல்ல, லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக அந்த அனாதை சிறுவர்கள் அப்படி ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாரு, ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வர்றாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் தன்னை தான் பிரபலப்படுத்த நினைப்பாரு. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு வருவாரு. அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. நிறைய உதவி பண்றாரு. அவரே பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை முன்னிலைப்படுத்திட்டே இருப்பாரு எல்லா இடத்துலயும். அவர் வந்து எல்லாருக்கும் உதவி பண்றாரு, நல்லா பண்ணுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கன்ட்டு. ஆனா எனக்கு என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேரிட்டபிள், அதாவது நிறைய இப்போ ஃபாரினர்ஸ் வந்து நிறைய மணி அதுல வரும். ஒரு நீங்க ஒரு இப்போ ஒரு சின்னதா நீங்க ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துறீங்க, ஒரு சேரிட்டி நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ஃபண்ட் அதுல வரும். சோ அதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல, அதாவது சில பேருடைய அந்த இல்லீகலா வரக்கூட பணத்தை கூட அதுல போட்டு அவங்க என்ன வேணா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பின்னாடி ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க இவர் வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். ஆனா அவர் பண்ற நல்ல விஷயங்களை பார்க்கும்போது அதனால ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஆனா இப்ப நமக்கு வந்து செய்தி என்ன கேட்டீங்கன்னா, லாரன்ஸ் நடத்தக்கூடிய இந்த சேரிட்டபிள் இதுகளோட 100% ரிஜிஸ்டர் பண்ணப்படல. அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்டால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு எந்த ஒரு சேட்டுமே இல்ல அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு தம்பி பேசுறாப்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபி பாலாக்கு அப்படி க்ளோஸ் ஆகுறாப்ல. அதாவது எப்பவுமே லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்டு சேவை பண்றதுல சோசியல் மீடியால அவர் தான் முன்னாடி நிப்பாரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவரை தான் வியந்து பாராட்டுவாங்க. சோ அந்த இடத்துக்கு கேபி பாலா அப்படியே வராரு. வரும்போது இவரு வந்து பாத்தீங்கன்னா தம்பின்னு சொல்லி 2 பேரும் அதிக ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. நீ எதை வேணா பண்ணு, அண்ணன் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் ஜாயின் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது நல்லா நோட் பண்ணணும் நீங்க வந்துட்டு. அதாவது கேபி பாலா வந்து பாத்தீங்கன்னா அமுதவாணன் இருக்காருல்ல, அதாவது அமுதவாணன் நிறைய பேர் தெரியாது. சின்ன துறையில ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி காமெடி ஷோ எல்லாம் நிறைய பண்ணக்கூடியவர். அவர் தான் அந்த கேபி பாலா வந்து தங்கறதுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கேபி பாலா ரொம்ப கஷ்டப்பட்டவர். விஜய் டிவில கொஞ்சம் பிரபலம் வந்து இப்போ சீரியலே இப்போ வந்து சின்ன சின்ன சினிமா எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட கேபி பாலா வந்து பாத்தீங்கன்னா சடனா வளர்றாரு. அதுக்கு வந்து லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு மேடையில லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபி பாலா வச்சுட்டு, தம்பி உனக்கு என்னடா ஆசை அப்படின்னு கேட்காரு. உடனே அவர் எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குண்ணா, நான் ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்காரு. உடனே
சரிடா தம்பி நீ அடிக்கடா, நான் அவனுக்கு அது என்ன நல்ல கதை நல்ல டேரக்டர் யாரும் தொடர்பு கொள்ளுங்க, நான் அவனை அடிக்க வைக்கேன் அப்படிங்கிற ஹீரோவா. நீ நல்லா பாக்கணும். குறுகிய காலத்துல சர்னு ஒரு வளர்ச்சி, லாரன்ஸ் ஜாயின் பண்றாரு. லாரன்ஸ் வந்து ஒரு மேடையில எதாச்சியா பேசுற மாதிரி பேசி அவரு இந்த ஹீரோவான்னு சொல்றாரு, ஒன்னு நான் நடிக்க வைக்கங்காரு. உடனே நீங்க பாக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆரம்பத்துல உதவிகள் பண்ண கேபி பாலா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டே போகுது. அதாவது எல்லாரும் என்ன விமர்சனம் கேட்டீங்கன்னா, இப்ப விஜயோட அரசியல் வரவங்க கூட என்னப்பா இவன் என்னப்பா பண்ணிருக்கான், கேபி பாலாங்கிற சின்ன பையன் எப்படி உதவி பண்றான் பாத்தியா, அந்த மாதிரி உதவி பண்றதுக்கு எவ்வளவு அந்த மாதிரி நீங்க வந்து அரசியலுக்கு வந்து தான் உதவி பண்ணணும் இல்ல, அந்த மாதிரி பையனை பத்தி நீங்க உதவி பண்ணலாம் அப்படின்னு அப்படியே தூக்கி தூக்கி பேசுறாங்க. கேபி பாலாவும் ரொம்ப ஹம்லியும் தெரியும், ஏன்னா நானா அப்படி கிடையாது அப்படிங்காரு. சோ ஆனா கரெக்டா ஜாயின் அடிக்குது. எனக்கு முதல் டவுட் வந்து பாத்தீங்கன்னா, லாரன்ஸ் கூட வந்துட்டு கேபி பாலாவை ஸ்டேஜ்ல வச்சுட்டு உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டு அவர் ஹீரோ ஆகணும் ஆசை சொல்லி ஓகேவா. அதுக்கு அடுத்த ஆள் கேட்டீங்கன்னா அவர் படம் நடிக்க சரி ஓகே யார் வேணா படம் நடிக்கலாம், அது திறமையான பையன் தான் நடிக்கட்டும், அதெல்லாம் நம்ம டவுட் சொல்லல. கரெக்டா சிவகார்த்திகனுடைய இப்ப ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல. சோ அந்த படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு கரெக்டா நீங்க பாத்துறீங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் கேபி பாலா படத்தை ரிலீஸ் பண்றாங்க. நான் அப்பவே யோசிச்சேன், அதாவது முதலாக கேபி பாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா அறிமுகமாகிற ஒரு படம் ஓகேவா, ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தை சிவகார்த்திகன் தான் இப்ப முன்னிலையில இருந்துட்டு இருக்காரு, ஒரு நல்ல நடிகரா வளர்ந்து வரக்கூடிய நடிகர். சோ அவர் படம் நீங்க இப்ப விஜய் அவர்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கலெக்ஷன் ஆகக்கூடிய நடிகர் கேட்டீங்கன்னா சிவகார்த்திகன். அவருடைய படம் ரிலீஸ் ஆகிற அதே டேட்ல தான் கேபி பாலாவோட படத்தை ரிலீஸ் பண்ணணுமா, நீங்க நல்லா பாருங்க. அப்ப இது எல்லாமே பிளான்டா பண்றாங்க. அதுக்கு எதுல இன்னொரு அதிகமா நம்ம டவுட் வந்து கேட்டீங்கன்னா, நல்லா தெரியும் சிவகார்த்திகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைம்ல எல்லாருமே சிவகார்த்திகன் படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, கேபி உலக தியேட்டர் கிடைக்காது. இந்த சமயத்துல வேனே ரிலீஸ் பண்ணி அந்த இடங்கள்ல போய்கிட்டு அதாவது பேனர் கிழிக்கிறாங்க. சோ நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, ஏன்ப்பா நீங்க இவ்வளவுக்குள்ள இடத்துல பண்றீங்க, நீங்க எங்க படத்தை ஓட விடாம பண்றதுக்கு அதோடைய செலவை நீங்க ஏதாவது 4 நல்லது பண்ணலாம், 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம், ஏக்கு வேணா எங்க படத்தை ஓட விடாம பண்றீங்க, ஏன் இவ்வளவு எதிர்ப்பு காட்டுறீங்கன்னு உடனே திரைப்பட குழுலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொங்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு சாக்கா இருக்கு எல்லாமே. என்னன்னா இது ஒரு பிளான் பண்ணியே பண்ற, அதாவது அதுக்கு முன்னாடியே கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இல்லன்னா அதாவது அண்ணன் சிவகார்த்திகேயன் படம் வந்து பாத்தீங்கன்னா போகாம சில பேர் டிக்கெட் கிடைக்காம இருப்பாங்களா, அப்படி சில பேர் பத்தி எங்க படத்தை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ரொம்ப பெருந்தன்மையா ரொம்ப ஒரு குலைவா அவர் வந்து தன்மையா சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே நேரா வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இப்படி எங்க படத்தை ஓட மாட்டாங்க சிவகார்த்திகேயன், அதாவது எப்படி மறைமுக சொல்றாங்க சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ் சிவகார்த்திகேயன் இவங்கலாம் பாத்தீங்கன்னா எதுக்குற மாதிரி அப்படி ஒரு மாயை கட்டமைக்கிறாங்க. சோ அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அதாவது ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டான், இவனை நம்ம எப்படியாவது மோல்டு பண்ணிடலாம், இதுக்கேற்ற மோல்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வெல் பிளான்டா ஒண்ணு பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, ஏன் இவர் இப்படி, ஏன்னா நீங்க நல்லா தெரியும் கேபி பாலா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய உச்சபட்ச நடிகர், பெரிய அப்படியே டெய்லி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படிலாம் பெரிய மாசம் சம்பாதிக்கவும் செய்யல. வேணா அவர் வந்து பாத்தீங்கன்னா சில ஷோ போலாம், விஜய் ஸ்ரீ ஷோ அப்படின்னு நிறைய ஷோக்கள் போலாம், அதுலாம் வருமானம் வரலாம். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இடையில ஏகப்பட்ட செலவு, எல்லா இடமும் கேமரா வரும், அவர் உதவி பண்ணிட்டே இருப்பார், நீங்க நல்லா பார்த்தா தெரியும். சோ அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு வாய்ஸ் விட்டுருந்தாரு, என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசையை பத்தி அச்சா கூட அந்த இன்டர்வியூ எடுப்பேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இதான் என்னுடைய இலவச ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதான் ரொம்ப நாள் ஆசைன்னாரு. இடையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வாங்க நடத்தினா அதுல வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் அப்படின்னா பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. இப்போ உமாபதி மாதிரி ஆட்கள் என்ன சர்ச்சை ஏற்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அது ஈஸி கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவனே அவ்வளவு சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாது, அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவழியும். அப்ப இவ்வளவு ஈஸியா ஒரு சாதாரணமா அதாவது ஒரு ஷோஸ் நடத்திட்டு இருக்கா, ஷோஸ் போகக்கூடிய ஒருத்தரால எப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல கட்ட முடியும், அதெல்லாம் சாத்தியமா, அப்ப இது பின்னாடி ஆளா இருக்காங்களா இல்லையா, இது எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படின்லாம் பயங்கரமான ஒரு குச்சாட்டை வச்சாங்க. உடனே கேபி பாலா என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இல்ல நான் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்ல போறல, நான் ஒரு கிளினிக் தான் நான் கட்ட போறேன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியே உள்டாடிச்சாரு. சோ அப்ப எனக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா அது இல்ல, அப்போ முதல்லயே அவர் சொன்னது நீங்க இன்னுமே டிவில இருக்கும், அர்ச்சனா அவர்கள் பேட்டி எடுக்கும் போது அந்த வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த குறிப்பிட்டு நான் இந்த இடத்த தான் என்னுடைய வீடு கட்டுறதுக்காக வாங்கின நிலத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், அதுக்கு முன்னாடி படிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன எல்லாமே ரீசனா நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாருமே சர்ச்சை ஏற்படுத்தி எப்படி உனக்கு பணம் வருது அப்படி கேட்க ஆரம்பிச்சோம்னா, நான் ஹாஸ்பிட்டல் கட்டல ஒரு கிளினிக் தான் கட்ட போறேன்னு பாலசில இருந்து வருது. சோ அப்ப இதெல்லாம் என்ன, இதுதான் நம்மளுக்கு உண்டான டவுட். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், உங்க எல்லாருக்குமே கேபி பாலா தெரியும், கேபி பாலா வந்து நல்ல பையன் தான், நமக்கு எல்லாரும் பிடிக்கும், நல்ல உதவிகள் பண்றாரு. உதவி பண்றதுக்குன்னே ஒரு தனி மனசு வேணும். இப்ப எல்லாரும் சொல்றாங்கன்னா நான் எல்லாருமே உதவி பண்ண மாட்டாங்க, எல்லாருமே தான் செல்ஃபிஸா தான் இருப்பாங்க. பெரிய பெரிய உச்சம் நடிகர்களே, நான் ரஜினிகாந்த் ஓப்பன் சொல்றேன், ரஜினிகாந்த் ஒரு எல்லாரும் கூட உதவி பண்ண கிடையாது. சோ அப்படி பட்சத்துல வளர்ந்து வரக்கூடிய பையன் நல்ல உதவி பண்ணும்போது நம்ம பாராட்டலாம் எல்லாமே நம்ம. ஆனா அது ஏதோ வெல் பிளான்டா அப்படியே இங்க இருந்துட்டு சடான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியா ஃபுல்லா அத சோசியல் மீடியாவால ஒரு இமேஜை கட்டமைச்சு அப்படியே கொண்டு போய் ஒரு ஹீரோவாக்கி, அப்ப இது எல்லாமே இதுக்காக பண்ண மாதிரி நமக்கு தோணுதுல ஒரு செட்டப்.
அதாவது இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ ஆனார்னா அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிவி ஷோ ரொம்ப நாள் கடந்து கேம்பேர் அந்த கேம்பேர் எல்லாம் பட்டு கிடந்தாரு. எல்லாமே தெரியும். எல்லா நடிகர்களுடைய விருது வழங்கினாலே அவருக்கு கேம்பேர் நின்று அவர் வந்து ஆங்கர் நின்று தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தாண்டி ஒரு மெரினா ஒரு சின்ன படம் நடிச்சு அதுக்கப்புறம் இந்த தான் வந்தாரு. அவரு வரும்போது சிவகார்த்திகேயனை அழிக்கிறதுக்காகவே சிவகார்த்திகேயனை எப்படியாவது ஒரு சிவகார்த்திகேயன் வளர்ச்சிங்கிறது எல்லாருடைய கண்ணையும் உறுத்துச்சு. இப்போ இங்க அருண் விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு படம் கழிச்சு இன்னுமே பாத்தீங்கன்னா அவரால் ஒரு உச்சமா ஒருத்தர் நடிகர் மாற முடியல. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி கொஞ்ச நாளே வந்துட்டாரு. ஏன்னா அது வந்து ஒருத்தவங்களுக்கு இயல்பா பிடிக்கிறது தானே. ஒரு குழந்தைகளை பிடிக்க ஆரம்பிச்சாரு விஜய் சொன்ன மாதிரி அது எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு விஜயவர் வாரசில போனதுனால அந்த இடத்த சிவகார்த்திகேயனால மட்டும்தான் அதை வந்து ஃபில் பண்ண முடியும். அதுல இருந்து மாற்றுறது கிடையாது. கரெக்டா தான் தளபதி விஜய் தன் துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் மாற்றுறது கிடையாது. உடனே அவருடைய அதாவது அவருடைய வளர்ச்சிங்கிறது இங்க நிறைய பேரால் கொடுத்துக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய நடிகர் தனுஷ் இப்போ முன்னோடி நடிகர்கள் எல்லாமே அதாவது குறிப்பிட்டு இவங்க தான் பொறுத்துக்க முடியாம அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. ஒட்டுமொத்தமாவே சினிமாவுல முன்னணியா இருக்கக்கூடிய நடிகர்லாம் என்னப்பா இந்த பையன் இவ்வளவுக்குள்ள வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னு அவர் அழிக்கிற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நிறைய இடங்கள் சிவகார்த்திகேயன் கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் எனக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவரு கமிட் பண்ணிட்டு அந்த கதையை இவட்டு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வேற மாதிரி எடுத்து சொதப்பி அப்படி சொதப்பின படங்கள் 2 3 படங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இவர் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா படத்தை வாங்கிட்டு ரொம்ப நாள் அதாவது ஒரு காசு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப நாள் இழுத்து அடிக்கிறது அந்த படத்தை எடுக்காம. சோ இந்த கிளிப் அப்போ அப்படி ரொம்ப மைண்ட் டச் எல்லாம் பண்ணி இன்னைக்கு எல்லாம் தாண்டி வரும்போது கடைசியில ஏதாவது ஒரு இசையமைப்பாளருடைய ஒய்ஃபுக்கும் அதுவும் சர்ச்சை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு தெரியும் நினைக்கிறேன். சோ இப்படி ஒருத்தர் வளர்ந்து வரான்னு தெரிஞ்ச உடனே அவரை வந்து சாய்க்கிறதுக்கு எவ்வளவு பண்ணாங்க. சோ இப்படி இருக்க சமயத்துல கேபி போல பாத்தீங்கன்னா சடார் இங்க இருந்து சின்ன சின்ன உதவி பண்ணிட்டே இருக்காரு. நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டே இருக்கோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றாரு அவருக்கு ரீச் அதிகமாயிட்டே போகுது. சட்டானா ஒரு ஸ்டேஜ்ல வந்து லாகரவன் சேர்றாரு. அவரு கூட்டு அமைக்கிறாரு. நம்ம படம் நடிக்கிற ஆசைங்கிறாரு. ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தை சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகும் போது அதே டேட்ல அப்படி ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு படத்தை ஓட விட மாட்டோம் பண்றாங்க. அப்படி பண்றாங்க. நெகட்டிவ் ஒரு இமேஜ் சிவகார்த்திகேயன் மேல அந்த டீம் மேல சுமத்துறாங்க. அப்படியே போகும்போது ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதாவது மனசு இயல்பா டவுட் வரும். ஆனா அங்க என்ன சொல்றாங்க கேபிள் பாலசில நான் உழைச்ச காத்துல தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த இதுலயும் செலவு பண்ணல அப்படிங்கிறாங்க. உமபோய் சைட்ல இருந்து அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே சொன்ன நம்பரே ஒரு மறைச்சு நிக்காரு. எல்லா வண்டி ஒரு பைக் கொடுத்தாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா நம்பர் கூட மறைச்சு நிக்காரு. எல்லாமே திருட்டு வண்டி அது போலி ரிசர்ச் இருக்கு அப்படி நிறைய கதைகள் உமாபி சொல்றாரு. அது எல்லாம் உண்மை கிடையாது. ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணதுக்கு அப்புறம் அதை பொய்யெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லைவா டிவில ஒரு சோசியல் மீடியா எல்லாம் தெரியற மாதிரி பண்ணாரு எல்லா உதவியுமே. அப்படி வந்து பொய்யெல்லாம் பண்ணிட்டுலாம் இவ்வளவு வச்ச முடியாது. அவர் பண்ணது எல்லாமே அவர் உண்மையாதான் இறங்கினா பண்ணாரு. அந்த மனசு அவருக்கு இருக்கலாம். ஆனா அவரை பின்னாடி இருந்து ஒருத்தவங்க சில பேர் இயக்கி அவர் வந்து ஒரு மாதிரி கட்டமைக்கணும் முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் எனக்கு இருந்தது. சோ ஏன்னா என்ன பத்தி இயல்பா வந்ததுன்னா முதல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா அப்பாக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பெருசா வெல் செட்டிலா பண்ணிட்டு தான் எதையுமே முன்னெடுக்க நம்ம நினைப்போம். ஒரு சாதாரண மனசு தான் இதான் கரெக்ட். ரொம்ப பாத்தீங்கன்னா நாம எல்லாத்தையும் துறந்து முனிவரெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாமே நம்ம தான தர்மம் பண்றதுதான் இங்க யாரும் வரல. ஏன்னா அவதார புருஷன் எல்லாம் யாரும் கிடையாது. இப்ப விஜய் அவருக்கு நான் அரசியல சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பக்கா பிளான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னப்பா நீ 50 வருஷம் வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியல் வருவியா அப்படின்னு கேட்டு நான் அதை கரெக்டுமே அதான் கரெக்ட். முதல்ல தான் குடும்பத்தை பார்க்கணும், தான் பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் நாட்டை பார்க்க முடியும். அதான் கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் 50 வயசு வரைக்கும் அவர் சொந்தமா நடிச்சு திறமையால சம்பாதிச்சு வெல் பிளான்டா குடும்பத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் பாதி வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில பொதுமக்கள் சேவ் பண்ணு பக்கா வராரு. இப்ப அவருக்கு எந்த ஒரு பிக்கலும் பிடிக்கல. அவர் குடும்பத்தை சேவ் பண்ணிட்டாரு. இப்ப வாராரு. அது கரெக்டானதான் நான் நினைக்கிறேன். இப்ப நானும் அப்படிதான் இருப்பேன். சோ அதான ஒரு கரெக்ட். நம்ம பெற்றவங்களுக்கும் நம்ம நம்பி வந்தவங்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல செட்டில் பண்ணி தான் நம்ம பொது வாழ்க்கை போக முடியும். அதான கரெக்ட். ஆரம்பத்துல ஒருத்தவங்க வராங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு அவங்க குடும்பத்தின் மூலியம் தான் பிள்ளைகள் மூலியம் எந்த ஒரு பத்துதல் இல்லாம அவன் தன்னுடைய ஆசை தன்னுடைய ஃபேஷன் அப்படின்ட்டு அதுக்காண்டி வரவங்களா இல்ல வேற பொழப்பே இல்லாம அது மூலமா சம்பாதிச்சு பிள்ளை வீட்டுல காப்பாத்தலாம் ஏதாவது செட்டில் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. சோ என்ன பத்திரிக்கை விஜய்ல வர நல்ல விஷயம். அதே மாதிரி கேபி பாலாவது பாத்தீங்கன்னா தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்காம எல்லாத்தையும் நான் வந்து எல்லாமே சம்பாதிக்க எல்லாமே நான் தானதமா பண்ண போறேன் அப்படிங்கும்போது சோ அப்ப இவர் இங்க விடுறதுனா வேற எங்கேயும் பெருசா பிடிக்க போறாரோ அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இப்ப அவருக்கு வந்து இல்லன்னா இவ்வளவு குயிக்காவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ சான்ஸ் உடனே கேபி பாலாக்கு வர்றதுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அதுக்காக ட்ரை பண்ணிட்டு அடிக்காங்களோ இப்படி எல்லாம் ஒரு பேர் வாங்கி. ஏன்னா நிறைய மாநிலங்கள் இப்படி பார்த்திருப்பீங்க. இந்த ஹர்ஷா சாய்லாம் ஒருத்தர் இருக்காரு பயங்கரமா. அதாவது அவரு வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணாரு. எங்கெங்க கஷ்டப்படுறாங்களோ இந்த விக்ரமோட ஒரு படம் இல்ல அந்த படத்தை கூட பணத்தை கெட்டுக்கட்டா கொண்டு போய் வைப்பாங்களே. நீங்க அந்த படத்துக்கு கந்தசாமி படத்துல வரும். அந்த மாதிரி ஹர்ஷா சாய்ங்கிறவரு ஆதரவு அடைக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அது வந்து யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ் ஹர்ஷா சாய். பணத்தை கொண்டு வர. ஆனா அந்த வியூஸும் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல பயங்கர வியூஸ் ஆகும். அது மூலியமா பணம் வரும். சோ அதே மாதிரி இப்போ ஒரு வித்தியாசமான முயற்சியில பாலா இறங்கி அதாவது அவருக்கு பண்ற உதவிகளை பயங்கர வியூஸ் போகுது. அது மூலமா அவருக்கு வருமானம் வருது. அப்ப இது எல்லாமே ஒரு பிசினஸ் மைண்டா தான் எல்லாம் போயிட்டு இருக்கோ
அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது நல்லது பண்றதுங்கிறது நல்ல விஷயம். யாருமே நல்லது பண்ண வர மாட்டீங்க. பண்ற பையனையும் இப்படி நீங்க விமர்சிக்கல அப்படின்னு நெறைய பேருக்கு தோணலாம். ஆனா சில இடங்கள்ல நம்மளுக்கு சில டவுட் வரதான் செய்யும். என்ன பொறுத்தவரைக்கும் உதவிங்கிறது நல்ல விஷயம் தான். நம்ம பண்றதே பெரிய விஷயம். சரியா? அது எந்த வழியில கிடைச்சாலும் கிடைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பயனா இருக்கும். ஆனா உதவின்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணாரு தெரியுமா? அது அவர் இருக்கும்போது, உயிரோட இருக்கும்போது, அவர் பண்ண உதவிகள் யாருக்கும் பெருசாவே தெரியாது. அவர் எந்த வீடியோ எடுத்து போடல. எவ்வளவு ஆனா அவர் மறைவுக்கு முன்னாடி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் விஜயகாந்த பத்தி பேசுற எல்லாருமே அவர் பண்ண உதவிகள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஒரு கருணை வாழ்ந்துட்டு, அதாவது நம்மளுக்கு புராணத்துல படிச்சா நேர்ல ஒருத்தர் இப்படி வாழ்ந்துட்டு இறந்துருக்காரு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். நான் சோசியல் மீடியால பார்த்தது வரைக்கும் விஜயகாந்துக்கு எதிரா நெகட்டிவா பேசின வாய் நான் பார்க்கவே இல்ல. அவர் மறைவுக்கு முன்னாடி. அவர் உயிரோட இருக்கும்போது நெறைய நக்கல் நையாண்டிலாம் வந்துச்சு. ஆனா மறைவுக்கு முன்னாடி ஒருத்தன பத்தி பேசுறது தான் உண்மை. ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது அவன பத்தி புகழ்ந்து பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மறைவுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த பத்தி எவ்வளவுக்குள்ள அவர் பண்ண தானம், தர்மத்த பத்தி பேசுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த மாரி பண்ணாங்கன்னா, அது உண்மையிலேயே அவங்க மக்களுக்கு உதவணும்னு நினைச்சு பண்ணதா நினைக்க முடியும். ஆனா நம்ம பண்ணிக்கிட்டே நம்ம அத லைவா எடுத்து வீடியோ போடனா, அதுல ஏதோ ஒரு ஆதாயத்த நம்ம எதிர்பார்க்க தான் அர்த்தம். உண்மைதானே? ஏதோ ஒரு ஆதாயம். அதன் மூலம் நமக்கு ஒண்ணு இமேஜ் பில்டப் பண்றதுங்கிறது, இல்ல அதன் மூலியமா அதாவது இங்க இப்படி செலவு பண்ணிட்டு அதை இன்னொரு வகையில எடுக்கணும்னு பாக்குறது. இதுதான் சொல்ல முடியும். இது நார்மலா தொடர்ந்து அப்படி பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பழிங்கிறது வரதான் செய்யும். அந்த வகையில கேபி பாலா பண்ற விஷயத்தில் ஏதோ ஒரு சம்திங் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது? அவர் நல்ல பையன் தான், நல்லா பண்றாரு, உலக சமூகத்தில் இருக்கிறார், நிறைய பேர் அதை கூட செய்யல, அதெல்லாம் ஓகே தான். ஆனா குறுகிய காலத்துல இப்படி ஒரு இமேஜ் கட்டமைக்காங்கன்னா, இவ்வளவு வேகமா அந்த சோசியல் மீடியால வளர்றாங்க, படம் நடிக்கிறீங்கன்னா அவரு இவ்வளவுக்குள்ள தாங்க சொந்தமா காசு வச்சு மேல செலவு பண்றாரு அப்படிங்கும்போது, அது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் செய்யும். அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய். அடுத்த வீடியோல